ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடல் பாசி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ஈத் செலிப்ரேஷன் அப்போ பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்போ பண்ணலாம். மேரேஜஸில் கூட பிரியாணி வைக்கிறப்போ பிரெட் ஹல்வா வைப்பாங்க இல்லையா, அப்போது கடல் பாசி கூட டெசர்ட்டாக வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ட்ரிபிள் லேயர் கடல் பாசி ரெசிபி தான். மேங்கோ ஃப்ளேவரும் வனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 பேக்கெட் கடல் பாசி. பேக்கில் எப்படி எழுதியிருக்கோன்னா சைனா கிராஸ் இல்லை அகர்னு எழுதியிருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் இருக்காது, சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட 2 ஃப்ளேவர் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர், இன்னொன்று வந்து வனிலா ஃப்ளேவர். இதுவும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் நார்மலாக ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ரோஸ் மில்க் சிரப்பு, அது கிடைக்கிற கடைகளில் கூட கிடைக்கும். இது இல்லாமல் எந்த ஃப்ளேவர்ஸில் வேணால் நீங்கள் பண்ணலாம். பிஸ்தா ஃப்ளேவர் கூட கிடைக்கும், பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் கூட இப்போல்லாம் வருது, அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் கடல் பாசி ரெசிபி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். கடல் பாசி ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி கடல் பாசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வைக்கணும். அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். தண்ணி கொதிக்க கொதிக்க நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பேக்கெட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்காது, நல்லா மெல்ட் ஆகி அது இருக்கிறதே தெரியாது தண்ணியில். நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி வெள்ளை கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக கடல் பாசி மெல்ட் ஆகி இப்படி தெரியும். இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் நட்ஸு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம 1.25 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப சர்க்கரையை போட்டுக்கோங்க. நான் 2 பேக்கெட்டுக்கு 1.25 கப்பு சர்க்கரை போட்டேன். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிளறிட்டு 1 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன். நல்லா சிம்மில் வச்சுட்டு பாலை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பால் திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு 3 லேயர் கடல் பாசி ரெசிபி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒவ்வொரு லேயராக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் கடல் பாசியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் மேங்கோ ஃப்ளேவர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதமுள்ளதை நீங்கள் அடுப்புலேயே வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. தனியாக அடுப்பில் வைக்காமல் வச்சிங்கன்னா அது சாலிட் ஆயிரும். நம்ம அடுத்த 2 லேயர் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால் அடுப்புலையே சிம்மில் வச்சுக்கோங்க. அதை இப்போது பிளேட்டில் வச்சுருக்கிறத நம்ம ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னாலே சாலிட் ஆயிரும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அடுத்த லேயர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். அதில் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா கடல் பாசி, மீதமுள்ள கடல் பாசி அதுலேருந்து அந்த டம்ளர் ஃபில் பண்ணுற அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஃப்ளேவரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மீதமுள்ள கடல் பாசியை அடுப்பிலையே சிம்லையே வச்சுக்கோங்க. 3வது லேயர் பண்ணுறதுக்காக அதை அடுப்பிலையே சிம்லையே வச்சுக்கலாம். இப்போது 2வது லேயர், அதாவது வெண்ணிலா ஃப்ளேவர் 2nd லேயருக்கான கடல் பாசியை ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஃபேனில் வச்சோம் இல்லையா 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சாலிட் ஆயிரும். இதுக்கு மேலே ஸ்பூனை இந்த மாதிரி வச்சுட்டு பொறுமையாக அடுத்த லேயர், இந்த வெண்ணிலா ஃப்ளேவரோடைய லேயரை போட்டுக்கலாம். இதையும் ஃபேனில் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சுன்னா
அடுத்த 5 நிமிஷம் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3வது லேயரையும் முதல் லேயர் ரெடி பண்ணோம் இல்லையா, மேங்கோ ஃப்ளேவர் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதை மேலே கார்னிஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரத்துக்கு வைக்கலாம், இல்லை கீழேயே வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். 1 மணி நேரத்துலையே சாலிட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக லேயர்ஸ் வரும். 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான கடல் பாசி ரெசிபி 3 லேயரில் அழகாக செட் ஆகி வரும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சுவையான கடல் பாசி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு.